ஆதியே துணை. இப்போது நிகழ்ச்சி தொடர்ச்சியாக மாசிமகம் சபை என்றாலே அக்கா அவர்கள் நூல் வெளியிடுவார்கள். அந்த வகையில் இந்த சபையில கல்கி அவதாரத்தின் அற்புத செயல்கள் என்ற நூலினை தொகுத்து மெய்வழி செந்தாமரை அனந்தர் அண்ணா அவர்கள் வெளியிட்டு அது குறித்து ஒரு சில கருத்துக்கள் பகிர்வார்கள். நூல் வெளியீடு மெய்வழி செந்தாமரை அனந்தர் அண்ணா அவர்கள். முதல் பிரதியை பெற்றுக்கொள்பவர்கள் மெய்வழி செல்வராஜ் அனந்தர் அண்ணா அவர்கள், சாலை நிறைமதி அழகர் அண்ணா அவர்கள். நமஸ்காரம் அண்ணா. கல்கியின் அருள் அற்புத செயல்கள் என்ற நூற்தொகுப்பை மெய்வழி செந்தாமரை அனந்தர் அண்ணா அவர்கள் வெளியிடுகிறார்கள். முதல் பிரதியை மெய்வழி செல்வராஜ் அனந்தர் அண்ணா அவர்கள், சாலை நிறைமதி அழகர் அண்ணா அவர்கள் மற்றும் ஆந்தாதி தேவர்கள் பெற்றுக்கொள்கிறார். நூலை வெளியிட்டு இப்போது மெய்வழி செந்தாமரை அனந்தர் அண்ணா அவர்கள் கல்கியின் அருள் அற்புத செயல்கள் என்ற நூல் குறித்து நமக்கு எடுத்துரைப்பார்கள். நமஸ்காரம். మీకు వర్క్ எல்லாருக்கும் நமஸ்காரம். தாகம் தீட்ட தனி பெரும் கடலையன் மோகமோட்டி மூடித்த தவசியே வேகம் காட்டி விளக்கிய வேதியா வேகம் காட்டி விளக்கிய வேதியா நாகவல்லி என் நாயகா புகழே. சென்னையில் 1977ஆம் ஆண்டில் தெய்வமர்களின் ஆகம கலா மந்திரியாக திகழ்ந்த முதிர்ந்த மூத்த காரியதரிசி மெய்வழி கலைமகானந்தர் தந்த கருத்தின்படி அவர் முன்னிலையில் சென்னை வாழ் அனந்தர்கள் மாசி மாதத்தில் வரும் மகாமகத்தினை சார்ந்து வரும் ஒரு நாளில் இந்த தெய்வ பிரார்த்தனை சபையை நடத்தினர். இதன் தொடர்ச்சியாக 48 ஆண்டுகளாக நம் ஜீவேஸ்வர தந்தையரின் ஜீவரட்சிப்பு வேண்டி இந்த நிலங்கமிழ் பிரார்த்தனை சபையை நடத்தி வருகிறார்கள். இதற்கு விடிவெள்ளி போலிருந்து மெய்வழி பாலாமணி அனந்தகி அக்கா அவர்களும் அண்ணா அவர்களும் அவர்கள் குடும்பத்தார் அனைவரும் முதன்மையாக இருந்து முன்னிலை தாங்கி இந்த மெய்வழி சீர்த்தவ பிரார்த்தனை சபையினை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் என்பதை நாம் எல்லோரும் அறிந்ததே. ஆதிமூல ஆவியான நம் மெய்வழி தெய்வத்தின் இந்த அருள்ஞான பிரார்த்தனை சபைக்கு மெய்வழி மக்கள் எல்லோரும் வந்து கூடி கலந்து கொள்கிறார்கள். இன்று 21 கிளைச்சபை மக்கள் வந்திருக்கின்றனர். இப்படி நிகழ்ந்து வரும் ஒவ்வொரு ஜீவாதீன சபையின் நிகழ்விலும் தெய்வ சிறப்பு மலர் ஒன்றை வெளியிடுவதை அக்கா அவர்கள் வழக்கமாக செய்து வருவதையும் பார்க்கிறோம்.
இந்த நூல் ஒவ்வொரு முறையும் மைத்தவ மேம்பாடுகளை தரும் ஞான கிரந்தமாகவே வெளிவருகிறது. ஒரு முறை தோத்திர பாடல் கொண்ட தொகுப்பாக வெளிவருகிறது, மறுமுறை தெய்வ வாக்கிய தொகுப்பாக வெளிவருகிறது, பிறிதொரு முறை தெய்வ தத்துவத்தை சார்ந்த கட்டுரைகள் கொண்டதாக வருகிறது. இந்த முறை இந்த மூன்றும் தாங்கிய நித்திய பூரண தொகுப்பை கொண்டதாக வந்திருக்கிறது. தெய்வ அவதாரத்தை பற்றி பழங்காலந்தொட்டு வந்த கிரந்தங்களும் மூர்த்திகளும் மொழிகளும் தீர்க்க தரிசனமாக அழைக்கும் திருப்பெயரில் கல்கியின் அருள் அற்புத செயல்கள், கல்கியின் அருள் அற்புத செயல்கள் என்று வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த மலரின் முதல் பிரதியை வெளியிடும் வாய்ப்பினை இன்று எனக்கு அளித்துள்ளார்கள். மிக்க மகிழ்ச்சி. இந்த சிறப்பு மலர் மிக சிறப்பாக வந்துள்ளது. குறிப்பாக இதில் தெய்வத்தை அடையாளம் காட்டும் தீர்க்க தரிசனங்களில் முக்கியமாக 3 குறிப்புகள் எடுத்து காட்டப்பெற்றுள்ளது. இந்த தொகுப்புக்கு எனது பாராட்டுதல்கள். இப்போது இதனை வெளியிடும் வாய்ப்பு எனக்கு தந்தது மட்டுமில்லாமல் இதனை தொடர்ந்து ஒரு சின்னஞ்சிறு முத்தி பேருரையும் ஆற்ற பணித்துள்ளார்கள். அதனால் ஒரு 10-15 நிமிட நேரம் மட்டும் என் சித்தி முத்தி பேருரையை ஆற்ற விளைகிறேன். வடலூர் வல்லர்வானவர்கள் பெட்டியில் உழவாத பெரும்பொருள் ஒன்று உண்டு, இது நீ பெருக என அது திறக்கும் திறவுகோலும் எட்டிருந்தும் தெரியாத என் கையில் கொடுத்தி இதுதலும் திறந்து அதனை எடுக்க முயல்கின்றேன் என்று தம் குருவரனை பணிந்து பாடியிருக்கிறார். மெய்வழி மக்களும் தெய்வம் நமக்கு தந்த வேத நூலான அந்த பேசா பெரும்பொருளுள்ள பெட்டியை திறக்க தெய்வ போதனா வாக்கியங்களான அவர்கள் தந்த மந்திர சாவியை கொண்டு அனுதினமும் திறக்க முயன்று கொண்டிருக்கிறோம். நம் மெய்வழி வேதம் பெரும்பொருளின் மெய்மை நிறைந்த பொக்கிஷ பெட்டியாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் புதையலான பெருந்தவ குன்றது இதயம் மேவ இருள் கிழிந்தோங்கிடும் உதயம் செய்யும் ஒத்தி ராஜ முத்திரை சிதைவிழா மணர் கெய்துமார் என்று இதனை சொல்லலாம். தெய்வங்களின் கோழாயுதக்கூர் 293 வாக்கியத்தில் இந்த முத்தி வாழ்வாகிய நித்திய வாழ்வு செயலை எடுத்து பேசி உனக்கு மெய் அறிவுட்ட இம்மன்னவர்கள் மெய்த்தவ முனிவர்களைத் தவிர வேறு ஆள் இல்லை. சர்வ மதங்களுடைய நித்திய உயிர்ப்பு செயல் என்பது அவர்கள் போதனை பிறவாக வரிகள்தான் மந்திர மாத்திரை என்னும் திருவுக்கோளாக உள்ளது. அவர்கள் அதனை உனக்கு திரு காட்டினால்தான் மெய்வழி பெட்டகத்தின் பூரண ஞான செல்வங்கள் எல்லாம் உன் முன் காட்சிக்கு வென்றும் வரும் என்று அழுகிறார்கள். மெய்வேத கிரந்தத்தை நீ ஓத ஓத அணுப்போல் நூல் வெடிக்கும் என்று அமுதபோதும் 2 தெய்வம் பாடியிருக்கிறார்கள். வழி வழி வந்த பழமைஞான மகத்துக்கள் தங்கள் பாசுரங்களில் பல பிரம்மமய பிரம்மரந்திர சொற்களை எல்லாம் அதில் உலவும் பிரம்மந்திர எல்லைகளை எல்லாம் குறிப்பிட்டு பல்வேறு பெயர்களில் பல பரிபாஷைகளில் பாடியிருக்கிறார்கள். அதனால் உலகில் எவரும் இதன் மெய்ப்பொருளை இதுவரை அறிந்தார்கள் இல்லை. சித்து நின்ற இடமும் சஞ்சீவி நிலையும் காணார் அருணநிலை கால்தளி பரிபாஷை காணார் என்று தெய்வம் நம் வேதத்தில் பாடியுள்ளதை காண்கிறோம். மெய்ஞான உண்மைகளை எடுத்துச் சொல்லும் போது இப்படி இலை மறிவு காயான ஒரு மறைப்பு இருக்க வேண்டும் என்று காலாகாலமாய் வந்த மதி மகத்துக்களுக்கு ஆதிலிருந்து இறை பிரம்மம் எடுத்து வைத்துள்ள கட்டளை இது. அதனால்தான் நம் தெய்வங்கள் தங்கள் ஆதிமை ஒதிய பூரண வேதாந்தத்தில் பரபிரம்ம கட்டளைப்படியே எடுத்து மறைத்து வைத்துள்ளார்கள். ஆனாலும் நம் தெய்வமே பரம்பொருள் ஆனதால் அதில் உள்ள பின்னர்கள் சிக்கல்களும் எளிதில் புரிந்துவிடுமாறு அடுத்த பாசுரங்களில் தொடர்ந்து பிரித்துரைத்து நமக்கு தந்துதான் வைத்திருக்கிறார்கள். பின்னிய இறந்ததெல்லாம்
பிரித்துரைக்க பெருமறை சாத்திரங்கள் பிறந்ததையா என்று பாடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் நம் வேதத்தில் பரிபாஷையாக தாங்கள் எடுத்து பாடியுள்ள சத்திய உண்மைகளெல்லாம் தங்கள் பிள்ளைகளுக்கு சாதாரணமாக எடுத்து பேசுவது போன்று தங்களின் அருந்தவ திருவாய் மொழி வழியாக அந்த பார ரகசியங்கள் எல்லாம் எடுத்து நாள்தோறும் தாம் சபையில் சொல்லி வருவார்கள். அந்த ரத்தின மாமணிகளான வாக்கியங்கள்லாம் ஒன்றாக திரட்டப்பட்டு இன்று தெய்வ வாக்கிய கிரந்த நூலாக நம்மிடம் உள்ளது. தெய்வம் தந்த சத்திய மூல மந்திரம் மகா தாரகா மந்திரமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இது எப்போதும் உன் நாவில் சதா ஒட்டியிருக்கட்டும் என்று தெய்வம் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அவர்கள் அருமொழியாக பொழிந்துள்ள எல்லா வாக்கிய வருஷப்பையெல்லாம் மனதில் கொண்டு நம் வேத நூலுடன் சேர்த்து இணைத்து நாம் ஆழ்ந்து நினைந்து ஆய்ந்து படித்து வந்தால் தெய்வம் தரும் சத்திய பிரம்ம வித்தை எத்தகைய செயல் விளைவு மகிமை பொருந்தியது என்று நமக்கு தெரியும். இதனைத்தான் பொருத்தத்தில் பொருத்தம் காணே என்று தெய்வம் பாடுகிறார்கள். இதுவரையில் உலகிற்கு வெளிவராத வழி வந்த நித்திய சூரிகளான யாரும் சொல்லாமல் விட்டுவிட்ட வேத மாமரியின் ஞான அருள் செய்திகளெல்லாம் கூட தெய்வம் எடுத்து நம் வேதத்தில் வரைந்துள்ளார்கள். இந்த அருள் வருஷப்புகளை எல்லாம் நாம் ஓதி வந்தால் இயல்பாக நம் அகமலர் அறிவு கூத்து பூரித்து பொலிவு பெற்று விரிந்தெழும்போம். சித்திருமறை குரு வெறுமான் ஞான நிலை செவ்வை வழி ஓடி வரும் நூலும் இதுவே என்று பூரணப்பதியலில் தெய்வம் பாடுகிறார்கள். ஆதிவளர் ஞானப்பிரகாச வீசும் அரும்பெரும் பொக்கிஷப்பட்டகமான நம் வேதம் தரும் அருந்தவ அமுதை பற்றி பண்டை நாள் அமுதை உண்டு ஊழம் குழிந்து கண்டிடும் காட்சி விண்டுரைக்காகுமோ என்று தெய்வ ஞான மகளில் பாடுகிறார்கள். மேலும் வித்தக பெருமான் விளக்கி எனக்கு பாசாங்கு முறிதில் பருநெருப்பிட்டு ராஜாங்க யோகம் யானறிந்திடவே தத்துவ நிலையில் தன்னில் அறிவித்து சுத்த சைதன்ய சுகநிலை காட்டி காப்பகள் இல்லா திடமதல் இருத்தி என்று அதில் பாடுகிறார்கள். ராஜாங்க யோகம் என்ற உள் அகமிய விரிப்பு தத்துவ நிலையை தன்னில் அறியச் செய்யும் மகோன்னத செயல் என்பது பற்றி இக உலகில் யாருக்கும் எதுவும் தெரியாது. யூகத்தெரிய முடியாத தேவநாட்டு தத்துவாதீதம் இது. அந்த நாதாந்த தத்துவ நிலையை தன்னில் அறியச் செய்யும் செயலை பற்றி நினைவிற்பதியும் நாதம் என்னுடலை எனை உணர் என்று எனை அறிவித்தார் என்று அதே ஞான அகலில் தெய்வம் பாடி எடுத்து வைத்துள்ளார்கள். நினைவிற்பதியும் நாத உடல் நம்முள் உணர வேண்டும் என்றால் வைத்தவ குருவரனை நினைந்து இருக்க வேண்டும். அடூர் வல்லபிரானவர்கள் நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றென கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே எண்ணுரிமை நாயகனே வளைந்து ஏத்துதும் பம்மின் உலைகளே நாம் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். நாம் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புழந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சவையில் சிற்றருவில் புகுந்தருணம் இதுவே என்று பாடுகிறார்கள். நமது தெய்வத்தை நினைந்திருந்தால் மரணமில்லா பெருவாழை நாம் பெறலாம் என்று அவர்கள் நமக்காக அந்த தீர்க்கதரிசன பாடலை அன்றே எடுத்து பாடியிருக்கிறார்கள். தெய்வம் தந்த போத கிரந்தங்களை நாளும் ஆய்ந்து படித்து அதனை நினைந்து எழுந்து வருவது பக்தி யோகம் என்ற சாங்கிய யோகமாகும். சாங்கியம் கையை ஏந்தி நீ நிற்கும் போது சதகோடி முனிவரெல்லாம் சூழ்ந்து போற்றி என்று தெய்வம் வேத நூலில் பாடுகிறார்கள். துவாபர யுகத்தில் வந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சாங்கியோகம் என்ற இந்த குருபக்தி யோகத்தை எடுத்து கூறியுள்ள ஆதி கபில மாமுனிவரை பற்றி தங்கள் கீதையில் குறிப்பிடார்கள். பத்ரகிரியார் கூட
தம் பாடல் வரிகளில் ஆதி கல்வியில சொன்ன அகபத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் என்று பாடியுள்ளார். உன் குருகுருனாக வரும் இறைவனை தவிர்த்து பிற பொருட்களில் நாம் வைக்கும் அன்பு எவ்வளவுதான் உயர்ந்ததாக இருந்தாலும் அது அன்பாக முடியாது என்கிறது கபிலரின் சாங்கிய யோகம். மாறாத அன்பு கொண்ட மனோவலிமையால் விளையும் குருபக்தியே அனன்ய யோகம் என்று கீதையில் கூறப்படுகிறது. தேனான அன்பு அதிகம் வேண்டும், தெய்வபதி தேவர்கோன் தெரிய வேண்டும் என்று அமுத கலைஞான போதத்தில் தெய்வம் பாடுகிறார்கள். திருமஞான குரல் 57ஆம் வாக்கியத்தில் ஆண்டவர்கள், உன் தவத்ததிகார குருவனை நீ நினைக்கும் நினைவானது உன்பால் அவரை இழுத்து வைத்துக் கொள்ள செய்யும் வல்லமையுடையது. அவரின் அன்புதான் உன்னை சிவமாக்கிறது. அவர் மீது உன் அன்பு பெருக பெருக யமன் அதிகாரம் கீழே தாழ்த்தப்பட்டு போய் யமனுடைய படரை மிகுத்தி ஏறுகிற தவவல்லம் உனக்கு வருகிறது என்று நமக்கு எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். வான்மதி குரல் வாக்கியத்தில், உங்கள் தாய் தந்தை மீது நீங்கள் வைக்கும் அன்பு இயற்கை, அவர்கள் உன்னை பாதுகாத்து வளர்த்து ஆளாக்கும் அவர்களின் செயலுக்கு அது உகந்ததே. உங்கள் தாய் தந்தை மீது நீங்கள் வைக்கும் அன்பு, அவர்கள் உன்னை பாதுகாத்து வளர்த்து ஆளாக்கும் அவர்களின் அந்த செயலுக்கு அது உகந்ததே. ஆனாலும் அதற்கு மேலாக உன் தவ ஆசான் மீது நீ வைக்கும் அன்பு ஒப்பற்றதாக இருக்க வேண்டும். உன்னை ஆண்டு கொண்டுள்ள குருமூர்த்தம் உனக்கு இறுதி ஆபத்து வரும் நேரத்தில் உன்னிடத்தில் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் வந்து நின்று உன்னை காத்து ஜீவ பிரயாணத்தில் ஆக்குகிறது. குருவரன் மீது கொள்ளும் இந்த ஒப்பற்ற அன்பைதான் அன்பே சிவம் என்று ஒரு மந்திர வசனமாக அன்றிலிருந்து சிவபதி அரசர்கள் எடுத்து வைத்துள்ளார்கள் என்று தெய்வம் அருளுகிறார்கள். அன்பர் திருவுளம் கோயிலாக கொண்ட அற்புத சிற்சபை ஓங்கி வளரசே, அன்பெனும் அணுவில் அமைந்த பேர் ஒளியே, அன்புருவான பர சிவனே, அன்பெனும் பீடியில் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்குள் உட்படும் பொருளே, அன்பு கலத்து சுரக்கும் அமுதே, அன்பெனும் கடத்தில் அடங்கிடும் கடலே என்று அவர் பாடுகிறதெல்லாம் குறிப்பாக சபையில் எடுத்து தெய்வம் பேசுவார்கள். தெய்வம் தங்கள் வாக்கியம் ஒன்றில் எல்லா மெய்கிரந்தங்களும் குருவரன் மீது அன்பு நீங்கள் கொள்ளும் பண்பை உயர்ந்த தனித்த செம்மை தரும் பண்பு என்று கூறுகிறதை பாருங்கள் என்று சபையில் நமக்கு கூறுவார்கள். அன்று வல்லல்தான் தம் குரு தணிகை வல்லல் மீது அளவில்லாத பக்தி கொண்டுள்ளதெல்லாம் திரட்டி, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் எந்த பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் யாருக்கும் இனியும் சொந்தமோ, அடியை என்னை பிள்ளையாக்கி நேயனாக்கியே, அன்றே என் அவலம் நீக்கி ஆண்ட ஜோதியே, என்றே மீண்டும் நேயனாக்கி நயந்த ஜோதியே, நானும் நீ ஒன்றல் உரைத்து நல்கும் ஜோதியே என்று பாடி பாடி குருவரனை போற்றுகிறார். நம் குலசாமியாகிய குரு மகாத்மீர்களும் இவ்வளவு அன்பும் பக்தியும் ஏன் அபரிதமாக வைக்க வேண்டும் என்பதற்கு பல காரணங்கள் உண்டு. அவர்கள் மீது நீ கொள்ளும் அன்பு மேலோங்க மேலோங்க பிரம்மரந்திர அதிமகோன்னத அகக்குடி அருந்தவ இதிகாசத்து உணர்வு லோகத்தில் பலனாக அவர்கள்தான் பிரகாசிக்கிறார்கள் என்பதை உணர்ந்து நாம் அறிய முடியும். அப்போதுதான் குரு மகாத்மிய குருவரணி பரம் என்பதும் பரமாத்மாவே அவர்தான் என்பதும், குருதேவ குருமகுப்பு குருமகசூல் குரு முகமதே அவர்தான் என்பதும், குருவே பிரம்மம் குருவே விஷ்ணு குருவே சிவம் குருவே மகேஸ்வர குருவே சாட்சாத் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதே இதன் முதன்மையான கருத்து ஆகும். மனுவின் தூளதேகம் ஜீவதேகத்தின் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கிறது. ஜீவதேகத்தில் இருக்கும் சூக்கும தேகமான நினைவு, மனம், எண்ணம், கவனம் கொண்ட புலன்கள் அனைத்தும் இறைவன் உனக்கு தந்த சீதன வரமே என்று பண்டைய நான்மறை கூறுகிறது. ஜீவதேகத்தில் ஒட்டி ஒட்டாது உள்ள
இந்த சூக்கும தேகமே பரமாத்மாவாகும். பரமாத்மா என்பது நமது பரம குருவே ஆவார். நாம் நம் மெய்வழி வேத கிரந்தங்களை நாள்தோறும் ஓதி வரும்போது நமது சூக்குமசுவானது முற்றி ததும்பி நிற்கும் போது அப்போது வா வா மகனே என்றழைத்தருகில் வைத்து நன்மேற்கருணை தன்பயமொன்றில் நாத சரீரம் தகு சூக்குமம் கொடுத்து என்று பிள்ளைத்தமிழ் தெய்வம் பாடுகிறார்கள். நம் வேத மெய்நிலை போதத்தில் தெளிந்திடும் அச்சமெல்லாம் தேசிகர் வைப்பே ஒன்றில் அழிந்திடா சூக்குமத்தில் அடங்கி நீ பார்க்க பார்க்க விளங்கிடும் தேக நாங்கும் வேதனா அமுதம் சிந்தும் என்று எடுத்துக் கூறுகிறார்கள். நாம் சூக்கும அறிவை அறிய முடியாது. உலகமெல்லாம் சம்மதிக்க மீறும் திறமுளார் எனினும் தன்னிலா அந்த சூக்குமத்தை காண எவராலும் ஆகிடாது அறிவீர் இது உண்மை தேர்ந்தமை குருவி சார்ந்தோர் இந்நில ஜீவன் முத்தர் என்று குருபுராணில் தெய்வம் பாடுகிறார்கள். குருமுராதியில் தெய்வம் பாடுகிறார்கள். நம் அகமும் புறமும் ஆளும் கிரண மரகத மாளியராகிய நம் ஜீவ ஜலாசனர் அவர்கள் தம் தெய்வ கிருபியால் மட்டுமே நம்மை சூக்குமதத்தில் இயல்பாக நிச்சயமாக ஆக்க முடியும் என்பதனால்தான் அவளை சார்ந்த நம்மை ஜீவன்முத்தர் என்றே தெய்வம் அழைக்கிறார்கள். வேதம் மணி பீடன் என்னும் நாதன் என்னும் ஜீவன் கூகை நாயகம் தன் சூழில் இருந்து அழியாப்பதி கொடியேறிய நாயகம் என் குருவின் மொழியாம்படி கொடியேறி உபாயமற்புகவே என்று தம் அருள் வைப்பனை பற்றி பாடி சொன்ன நய களிமாதனில் காட்டுதற்கிருப்பார் வீட்டில் கல்வெனும் கொகையில் மேலோர் என்று குருமுராதியில் பாடுவதிலிருந்து திருக்கையிலாய பழம்புராதன அறமலர் குரு கொண்டலான நம் தெய்வமே நம்முள் இருந்து நம்மை ஓங்கி வளர் மெய்நிலைக்கு ஏற்றி நமக்கு சாவாவர சாட்சியவரம் தந்து வருகிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாக அறிகிறோம். இது மட்டுமல்ல, பழம்புராதன முன்னோர் காலமாக இதுவரை வந்த ஜீவன் முத்தலாகிய மதிமகத்து பாடவான்கள் எல்லோரும் ஜீவமுத்து பெற்று அகமிய நித்திரியில் ஆனந்த பரவசராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனினும் தங்களின் தவற சுதந்திர வீதாச்சாரத்துக்கு ஏற்ப தங்கள் ஜீவ ஆன்மாவிற்கு சாட்சிய பிரகாச ஜீவேச அழியாத நித்திய தங்கத்துளத்தை பரபிரமமானது தருமயுகம் பிறக்கும்போது தங்களுக்கும் அல்பிரசாக இதனை தரும்படி நெடுங்காலமாக பிரார்த்தித்து தெய்வத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். தெய்வத்தேடு கொடுக்கும் பக்கம் 281 ஓர் வரம்பு கோடற்ற நெடுங்காலம் மெய்யாகவே அழியாத தலையக வாய்வினுக்கு என்று ஜீவமுத்தியுடைய கூடிய தேகமுத்தி ஒன்று இருக்கிறது. அதைத்தான் இவர்கள் என்னிடம் கேட்கிறார்கள் என்று அருள்கிறார்கள். இவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றவும் நமக்கும் அதனை அளிக்கவுமே பரம்பொருளான நம் தெய்வ அவதாரம் இந்த நில உலகிற்கு வந்தது. தேவோலக தீர்மானப்படி தூளம் கடந்த தவமுக ஜீவேச ஒளியில் கையிலே கொண்டேறி வாடாத வான்கண்ணி விராட் பிரம்மத்தவத்தனி அதற்காகத்தான் என்று ஏற்றி வருகிறார்கள். அது நிறைவடையும் போது நித்திய பிரளய ஊழித்திற்பம் நிறைவேற்றி வைக்கப்பட்டுவிடும். அது நிறைவடையும் போது நித்திய பிரளய ஊழித்தீர்ப்பும் நிறைவேற்றி வைக்கப்பட்டுவிடும். இதனையெல்லாம் கிரேக்க ரிஷி அஸ்மா ஆழத்தரசராகிய எஸ்கிளாஸ் தீர்க்கதரிசியின் கிரந்தம் முதல் எல்லா தீர்க்கதரிசன மாமர்களும் நமக்கு சிற்சிலவற்றை மட்டுமே எடுத்துக் கூறி வருகிறது என்று தெய்வம் நமக்கு எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். தெய்வர்கள் அமுத கலைஞான போதம் பாடலில் இக முழுதும் பரமபதம் அடைய வேண்டும், குன்றாத பெருவாழ்வே வாழ வேண்டும், குளமுழுதும் குடிமுழுதும் தழைக்க வேண்டும், நின்றதொரு பிரளயத்தின் அதிசயங்கள் நெடுங்காலம் நீ இருந்தே காண வேண்டும், குன்றேறி புத்தியோ வனத்தில் அந்த
கொன்றுடையான் திருக்கோளும் காண வேண்டும் என்று தெய்வம் நமக்கு ஜீவேசையற்ற சீர்வரத்தை தந்திருக்கிறார்கள். ஜீவேசையற்ற சீர்வரத்தை தந்திருக்கிறார்கள். மெய்மத மக்களுக்கு ஜீவரட்சிப்பு தந்திடவும் பூமிவார நீதிருப்பு நடத்திடவும் யுகவித்திற்கான தலையுக பயிர் செய்யவும் வந்துள்ள நமது ஆதிமூல ஆவியாகிய யுக இறு தீர்ப்பிற்கு நாம் நீதிக்கடன் கொண்ட கடமையாக இந்த பிரார்த்தனை சபையை இன்று ஏற்று நடத்தி வருகிறோம். முத்திப்பேரை தொடரும். நமஸ்காரம். கமலா